கண்ணா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. சீரு, சீரு, இதோ வந்துட்டேன் பாட்டி. இந்த பையன் இருக்கானே, என்னாச்சு பாட்டி? இப்பெல்லாம் உன் கவனம் எங்க இருக்கு? பாட்டி, அம்மாவுடைய கதையை கேட்டு கேட்டு எல்லாரும் மெய் மறந்து போயிடுறாங்க. அப்புறம் நான் மட்டும் என்ன விதிவிலக்கா? எப்ப பார்த்தாலும் அம்மாவோட கதைய படிக்கணும், அம்மாவோட கதைய கேட்கணும். அட, எப்பவாவது நான் சொல்றதையும் கொஞ்சம் கேளு. கேட்டுச்சு பாட்டி, கேட்டுச்சு. நீங்க தண்ணி கேட்டீங்கல்ல, இந்தாங்க தண்ணி. தண்ணி இல்ல சீரு, மாத்திரை. ரத்னாவுக்கு தலை வலிக்குதான். நீ இங்கே இரு, நான் போய் இவளுக்கு மாத்திரை எடுத்துட்டு வந்துடுறேன். இல்லம்மா, நீங்க இங்கேயே உட்காருங்க. நான் என் சைக்கிள்ல போய் உடனே மாத்திரை வாங்கிட்டு வந்துடுறேன். சரி, சீக்கிரமா வா, மறந்துடாத. இந்த பணம். சீரு எதையும் மறக்க மாட்டான் பாட்டி. இதோ நான் இப்பவே வந்துடுறேன். அது வரைக்கும் நீங்க ஓய்வு எடுத்துக்கோங்க. இப்பெல்லாம் இந்த பையனோட கவனம் எங்க இருக்குன்னே தெரியல. ஆஹா, என்ன ஒரு வாசனை! ஜிலேபி. நான் ஜிலேபிய பாத்துட்டு இங்க இருந்து சாப்பிடாம போனா அப்புறம் ஜிலேபி என்ன கோச்சிக்கும். அங்கிள், சுட சுட ஜிலேபி கொடுங்களேன். பாத்தீங்களா, சீரு மட்டும் அங்க தனியா ஜிலேபி சாப்பிடுறான். அட சீரு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஸ்வீட் கடையில காய்கறி வாங்குறதுக்காக வந்தேன். பார்த்தா தெரியல, நான் ஸ்வீட் சாப்பிட்டுட்டு இருக்கேன். சீரு அண்ணா, எங்களுக்கும் கூட. தாராளமா எடுத்துக்க. எவ்வளவு சாப்பிடணுமோ சாப்பிடு. அட, என்ன யாராவது கேளுங்கப்பா. ஜிலேபிய பார்த்ததோ நாக்கெல்லாம் எச்சி ஊறுது. தேங்க்யூ. அங்கிள், இந்தாங்க பணம். வாவ் சீரு, இந்த ஜிலேபி அம்மாவோட கதை மாதிரி ஸ்வீட்டா இருக்கு. அம்மானதும் ஞாபகம் வருது. மாத்திரை. ஆனா பணம் செலவாயிடுச்சே. இப்ப என் கதை முடிஞ்சது. என்னாச்சு? சீரு, அலட்சியமா இருக்கிறது நல்ல விஷயம் கிடையாது. நான் இங்க இருந்ததால நானே ரத்னாவுக்கு மாத்திரை வாங்கிட்டு வந்துட்டேன். சாரி அம்மா, சாரி பாட்டி. இனிமே இந்த மாதிரி எப்பவும் பண்ண மாட்டேன். என்னாச்சு சீரு? ஏன் இவ்ளோ அவசரமா ஓடி வந்த? இன்னும் என்ன நடக்கணும்? ஒரே ஒரு வேலை சொன்னேன், அதையும் மறந்துட்டான். பரவாயில்ல விடு ரத்னா. சீரு தான் அவனோட தவற அவனே உணர்ந்துட்டான்ல. சீரு அண்ணா, நீங்களும் விளையாட வாங்க. இல்ல, நான் வரல. நான் டிவி பார்க்கணும். யாராவது இவ்வளவு வேகமா பந்து உதைப்பாங்களா? நூனி, சீரு, இந்த பசங்க எங்க போயிட்டாங்க? சீரு, நான் சொல்றது கேள. வெளியில துணி காஞ்சிக்கிட்டு இருக்கு. போ, சீக்கிரமா அதை எடுத்துட்டு வா. மழை வர போகுது. டென்ஷன் ஆகாதீங்க அம்மா, அதான் நான் இருக்கேன்ல. மறந்துடாத சீரு. ஓகே அம்மா, இதோ நான் போறேன். ஓஹோ, எல்லா துணியும் நனைஞ்சு போச்சு. இந்த சீரு இருக்கானே. சீரு, சீரு, உன்கிட்ட என்ன சொன்ன? மாடியில இருக்க துணியை எடுத்துட்டு வான்னு சொன்னேன்ல. அதுவா? எப்போ? சாரி அம்மா, நான் மறந்தே போயிட்டேன். அம்மா, இவனோட பேரை மாத்தி மிஸ்டர் மறதின்னு வைக்கணும். ஷீரு இல்ல. ஆஹா, இன்னைக்கு நல்ல வெயில் காயுது. ஏ சீரு, நோனி பாபு எங்க போனாங்க? அவங்க பாட்டிய பாக்குறதுக்கு போயிருக்காங்க. சரி, இங்க பாருப்பா, ஊர்கா போட மாங்காய் காய வச்சிருக்கேன். கவனமா பாத்துக்க. அதுக்குள்ள நான் போய் ரத்னாவை பாத்துட்டு வந்துடுறேன், சரியா? என்னாச்சு கோபி? ஏதோ ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். கேம் இப்பவே முடிய போகுது. இந்த கோபி இருக்கானே, ஒரு நிமிஷம் உன்னால அமைதியா இருக்க முடியாதா?
இருந்து இதுக்காக தான் கூப்பிட்டு இருந்தேன். ஆனா நீ வீடியோ கேம் ஆடுறத நிறுத்தினா தானே? போ போ இங்க இருந்து. இப்ப நீ அம்மாவுக்கு பதில் சொல்லு. நான் கத்தத கேட்டிருந்தா இந்த மாதிரி நடந்திருக்காது. எப்பவும் உனக்கு அலட்சியம் தான். சீரு மறுபடியும் அலட்சியமா? அடடா, இந்த பையன் எப்ப திருந்த போறானே தெரியலையே. சாரி அம்மா. சாரி சொல்றதுக்கு இது அர்த்தம் கிடையாது. நீ தப்பு பண்ணிக்கிட்டே இருப்ப, அப்புறம் சாரி சொல்லிக்கிட்டே இருப்ப. அப்புறம் நீ சாரி சொல்றதுனால போன மாங்க திரும்ப வர போறது இல்ல. நான் சொல்றத கேளு. எல்லார்கிட்டயும் மறுபடி சாரி சொல்றதை விட சாரின்னு ஒரு கார்டு அடிச்சுக்கோ. எல்லார் கையிலயும் கொடுத்துட்டு போ. ராக் பேப்பர் சீசர். நான் ஜெயிச்சிட்டேன். அம்மா என்னாச்சு? எதுக்காக கத்துற? இப்ப யாருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தின? அம்மா அம்மா நாளைக்கு ஸ்கூல்ல பிக்னிக் கூட்டிட்டு போறாங்க. ஆனா எல்லாரும் வரும்போது வீட்லயே சமைச்சு கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிருக்காங்கம்மா. அடேங்கப்பா. இப்படி அடேங்கப்பான்னு சொன்னா மட்டும் வேலைக்கு ஆகாது அம்மா. நீங்க எனக்காக சாம்பார் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா நான் வாக்கு கொடுத்திருக்கேன், இந்த உலகத்திலே பெஸ்டான சாம்பார் நான் கொண்டு வரேன்னு. அப்படிங்களா? சரி. வாவ், வாசனையே இவ்ளோ நல்லா இருக்கே. அப்ப டேஸ்ட் எவ்ளோ நல்லா இருக்கும். சீரு, சாம்பார் இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடும். நான் அதுல எல்லாத்தையும் போட்டுட்டேன். கொஞ்ச நேரத்துல நீ அதுல 5 ஸ்பூன் உப்பு போட்டுடு, சரியா? அதுல 5 ஸ்பூன் உப்பு போட்டுடு, சரியா? அதுல 5 ஸ்பூன் உப்பு போட்டுடு, சரியா? அதுக்குள்ள நான் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிங்க அம்மா, அது வரைக்கும் நான் விளையாடுறேன். அட, இந்த கோபி எங்க போனா? கோபி, அட நில்லு. சீரு, சீரு, இந்த சீரு எங்க போனா? கண்டிப்பா இவன் சாம்பார்ல உப்பே போட்டு இருக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். நானே போய் போட்டுடுறேன். 1 2. வாவ், அம்மாவோட கையால செஞ்ச சாம்பார்னா சொல்லவே வேணாம். இந்த மருதி சீரு கண்டிப்பா இதுல உப்பு போட்டிருக்கவே மாட்டான். ஆனா உப்பு இல்லாத சாம்பார் நான் சாப்பிடவே மாட்டேன். அதனால நானே போடுறேன். 1 2. வா வா பாபு, எங்க என்ன வந்து பிடி பார்க்கலாம். என்னாச்சு? டயர்ட் ஆயிட்டியா பாபு? கோபி இப்படி ஓட விட்டானா நான் டயர்ட் ஆகதானே செய்வேன். நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். அடேங்கப்பா, சாம்பார் வாசனை என்னமா வருது. விளையாடுற இன்ட்ரெஸ்ட்ல சீரு அண்ணா சாம்பார்ல உப்பு போட மறந்துட்டு இருப்பாரு. எல்லாத்தையும் அப்படிதானே மறந்துடுறாரு. நானே போட்டுடுறேன். 1 2. வாங்கிக்கங்க வாங்கிக்கங்க. உப்பு பிஸ்கெட், உப்பு பிஸ்கெட். உப்பா? உப்புன்னதும் என்னமோ ஞாபகம் வருது. ஆனா அது என்ன? உப்பு 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 பிஸ்கெட். உப்பு போட்டு தக்காளி. அச்சச்சோ, விடு, கன்ஃபியூஸ் பண்ணாத. உப்பு சிப்ஸ். மறந்து போயிட்டேனே. உப்பு உப்பு. ஞாபகம் வந்துருச்சு. என்ன ஞாபகம் வந்துச்சு? அது என்கிட்ட சொல்லிட்டு தான் போயேன். சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டுறேன். 4 அப்புறம் 5. அம்மாவுடைய சாம்பார சாப்பிட்டாங்கன்னா பிக்னிக்ல அவங்க கொண்டு வந்த சாப்பாட்டை எல்லாரும் மறந்துடுவாங்க. சீரு, சாம்பார்ல உப்பு போட்டுட்டியா? ஆமாமா, 5 ஸ்பூன். நீங்க வேணா பாருங்க, எல்லாரும் இந்த சாம்பார சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல போறாங்க. அதுக்கப்புறமா ஒரு நாள் என்னாச்சு சீரு? எதுக்காக அழற? எல்லாம் இந்த சாம்பாரால தான். நீங்க பண்ணி கொடுத்த சாம்பாரால பிக்னிக்ல எல்லாரும் என்ன ரொம்ப கேலி பண்ணிட்டாங்க. என்ன சொல்ற? என்ன சொல்றேன்னா, சாம்பார்ல அந்த அளவுக்கு உப்பு இருந்தது. அதனால எல்லாரும் சொன்னாங்க இது சாம்பார் இல்ல, இது கடல் தண்ணின்னு சொன்னாங்க. ஆமா, இது உண்மையிலேயே கடல் தண்ணி தான். உப்பு கரிக்குது. ஆனா அது எப்படி அவ்வளவு உப்பாச்சு? ஆமா, நீ எவ்வளவு உப்பு போட்ட? 5 ஸ்பூன். 5 5 5 5. அப்போ 20 ஸ்பூனா? அச்சோ, இவ்ளோ உப்ப சாம்பார்ல போட்டா அது கடல் தண்ணி மாதிரி தானே உப்பு கரிக்கும்.
ஆனா நீங்கெல்லாம் எதுக்காக உப்பு போட்டீங்க? அந்த வேலை என்னுடைய தானே. சீரு, நீ அலட்சியமா இருக்கிறதுனாலதான் யாருக்கும் உன் மேல நம்பிக்கையே கிடையாது. அதாவது நீ உப்பு போட மறந்துருவேன்னு. இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் அம்மா. இனிமே நான் எந்த ஒரு வேலையிலயும் அலட்சியமா இருக்கவே மாட்டேன். என்னுடைய அலட்சியத்தால இப்ப இந்த சாம்பார் எப்படி ஆயிடுச்சு பாருங்க. அப்புறம் இந்த நாளும் கூட. ஓஹோ, பரவாயில்ல விடு. கடைசியில உன்னோட தப்பு என்னன்னு நீ புரிஞ்சுக்கிட்டல. நான் உனக்கு மறுபடியும் சாம்பார் பண்ணி தரேன். சாம்பார் மட்டும் செஞ்சு கொடுத்தா போதாது அம்மா. பாவம் இந்த சீருக்கு இந்த நாளே வேஸ்டா போச்சு. சோ இந்த நாள் நல்ல நாளா ஆக்கணும்ல. ஆஹா, செஞ்சிடுவோம். அம்மா சொல்லிருக்காங்க இந்த நாள நல்ல நாள் ஆக்கிடலான்னு. அப்படின்னா ஸ்டோரி டைம் வித் சுதா அம்மா. If you like this video, subscribe to our channel Murthy Media. பேச்சோட பேச்சாக சொல்ல நான் வந்தேனே, பேசிய வார்த்தைகள் கொள்ளை கொண்டதே, உண்மையான கதைதான் சொல்ல வந்தேனே, பேச வந்தேனே காரசாரமாகவே, சுட்டியான